அறிவுடையவர்களுக்கு யார் எதிரின்னா முட்டாள்கள் தான் எதிரி. நீங்கள் முட்டாள்கள், அவங்க அப்பாவிகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் அவங்க தான் யார் அறிவுக்கு எதிராக, அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கைக்கும் அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறைக்கும் யார் எதிரிகள், யார் எதிரானவர்கள்னால் முட்டாள்கள் தான். முட்டாள்கள் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அறிவை வீழ்த்துவதற்கு தயாராகி விடுவார்கள். அறிவுடையவர்களை வீழ்த்துவதற்கு ஒன்று கூடி விடுவார்கள். அதனால் முட்டாள்கள் யாருன்னா அவங்கள அவங்க வன்முறை தான் கையில் எடுப்பாங்க. அறிவுடையவர்களை வீழ்த்துவதற்காக முட்டாள்கள் கையில் எடுக்கிற ஆயுதம்தான் வன்முறை. கருத்தால் எதிர்கொள்ள முடியாது அவங்களால, முட்டாள்களால். அதனால் கையில் என்ன எடுப்பாங்கன்னா வன்முறையை கையில் எடுத்துருவாங்க. அதனால் நம்ம முட்டாள்கள் அப்பாவிகள் பாவம் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த 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 நிலை அவங்களுடைய நிலை பரிதாபத்திற்குரியது. ஆனால் அறிவுடையவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு முட்டாள்களுடைய பரிதாபத்திற்குரிய நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறாங்க, அவங்கள மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முட்டாள்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த அறிவுடையவர்களை சந்தேக கண் கொண்டு பார்ப்பாங்க, ஒரு எதிரியாக பார்ப்பாங்க. இதுதான் ஒரு அறிவுடையவர்களுக்கும் முட்டாள்களின் பார்வைக்கும் உள்ள வேறுபாடு. மூட நம்பிக்கையில் ஊறிப்போனவர்கள் எப்படி பார்ப்பாங்க, அறிவுடையவர்களை எதிரியாக பார்ப்பாங்க. எதிரியாக பார்த்து அறிவுடையவர்களை வீழ்த்துவதற்காக வன்முறையை கையில் எடுப்பார்கள். ஆனால் அறிவுடையவர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த வன்முறையில் கையில் எடுக்கிற அந்த முட்டாள்கள், அதாவது மூட நம்பிக்கையில் ஊறிப்போனவர்கள், அது அவர்களுடைய பரிதாப நிலையை பார்த்து பரிதாபப்படுவாங்க. பரிதாபப்பட்டு அந்த நிலைமையிலேருந்து அவங்கள மாற்றணும். ஒரு மருத்துவரை போல், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை குணப்படுத்த முயற்சி செய்கிற ஒரு மருத்துவர் எப்படி பார்ப்பார்? அதுபோல தான், மருத்துவரை போல தான் அந்த அறிவுடையவர்கள் நோயாளிகளான அந்த மூட நம்பிக்கையில் ஊறிப்போன முட்டாள்களை பார்ப்பார்கள். ஒரு மருத்துவராக நடந்துப்பாங்க. அறிவுடையவர்கள் மருத்துவர்களாக நடந்துப்பார்கள். இந்த முட்டாள்களாக இருக்கிறார்களே இந்த மக்கள், மூட நம்பிக்கையில் ஊறிப்போய் இருக்கிறார்களே இந்த மக்கள், இவர்களை அந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். நம்மை எதிரியாக கருதுகிறார்களே, அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையை எதிரான ஒன்றாக பார்க்கிறார்களே, அறிவை எதற்காக இவர்கள் எதிராக பார்க்கிறார்கள், முட்டாள்தனத்தையும் மூட நம்பிக்கையும் எதற்காக இவர்கள் கொண்டாடி பல துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுவாங்க. அறிவுடையவர்கள் முட்டாள்களையும் பார்த்து மூட நம்பிக்கை உடையவர்களையும் பார்த்து பரிதாபப்படுவாங்க. அவங்க நிலைமையிலேருந்து அவங்கள மாற்றி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனால் இந்த முட்டாள்கள் மூட நம்பிக்கையில் ஊறிப்போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அறிவுடையவர்களை எதிராக பார்ப்பாங்க, தனக்கு எதிராக பார்ப்பாங்க. அறிவுடையவர்களை வீழ்த்துவதற்காக ஒன்று கூடி அவர்கள் வன்முறையை கையில் எடுத்து அறிவுடையவர்களை வீழ்த்துவதற்கு தயாராகி விடுவார்கள். இதுதான் இந்த நிலைப்பாடு.